இந்த உலகம் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. உலகம் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. அது இந்த பூமி தான். தானே சுற்றி கொள்கிறது. இந்த சூரியனையும் சுற்றி கொள்கிறது. சுழற்சி தான். ரெண்டு விதமான சுழற்சி. இந்த பூமிக்கு அப்பால் எத்தனையோ பூமிகள் இருக்கிறது. ஆனால் உயிரினங்கள் இல்லை. இந்த சூரிய அதை சார்ந்த பூமிகள், அதனுடைய சந்திரன்கள் ஒன்றுதானா என்றால் இல்லை, பல இருக்கின்றது. பால்வெளி என்று சொல்வார்கள். அதில் கோடிக்கணக்கான சூரியன்களும் அதை சார்ந்த கிரகங்களும் துணை கிரகங்களும் இருக்கின்றது. இது எல்லாம் எங்கே இருக்கிறது என்றால் அதுதான் பிரபஞ்சம். ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமென்றால் அது யூனிவர்ஸ். யூனிவர்ஸ், அந்த பிரபஞ்சம். எல்லோரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஒன்றே ஒன்று என்று. ஆனால் அறிஞர்கள், விஞ்ஞானிகள், அறிவியல் ஆய்வாளர்கள் சொல்கின்றனர், ஒன்றல்ல பல. தேர் ஆர் மெனி மல்டிவர்ஸ். மல்டி யூனிவர்ஸ் தான் மல்டிவர்ஸ் என்று சொல்கிறார்கள். நாம் எல்லாம் இன்றளவும் பூமிக்கு அப்பால் யாரும் செல்லவில்லை. ஆனால் முதலாக மனிதன் சந்திர மண்டலத்தில் சென்று நடந்து சில சோதனைகளை செய்து திரும்பி வந்து விட்டான். அது அமெரிக்கா தான் செய்தது. ஆனால் இந்த இரண்டு கொள்கைகள் இருக்கின்றன. இதெல்லாம் கொள்கைகள் தான். ஒன்று பிக் பேங் தியரி, இரண்டாவது எவல்யூஷன் தியரி. பிக் பேங் தியரி என்றால் பெருவெடிப்பு கொள்கை. இது இன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பலர் அதை பற்றி விவாதிக்கின்றனர், மாற்று கருத்துகள் சொல்கின்றனர். ஆனாலும் பல விஞ்ஞானிகள் இதை ஏற்றுக்கொண்டுள்ளார்கள். இரண்டாவதாக பரிணாம வளர்ச்சி, எவல்யூஷன் தியரி. டார்வின் அவர் கொண்டு வந்தது தான். அதுவும் பலர் சர்ச்சைகள் இருந்தது, விவாதங்கள் நடந்தது. கடைசியாக அதுவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இப்போ இரண்டு தியரியும் அது உண்மை என்று நிரூபிக்கப்பட்டு விட்டதால் இனிமேலும் அதை தியரி என்று சொல்வதற்கு இல்லை, ஏற்றுக்கொள்ளப்பட்டதால். இதற்கு முக்கியமாக நியூட்டன், தாமஸ் ஆல்வா எடிசன் போன்றவர்கள்தான் இந்த கருந்துளைகளை பற்றி ஆராய்ந்தார்கள். எல்லாமே ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் தான். நேரடியாக போய் பார்த்தார்களா, பார்க்க முடியுமா என்றால் முயற்சி செய்தால் முடியும். ஆஸ்ட்ரோபிசிக்ஸ். இப்படி இருக்கையிலே மனிதன் கடவுள் இருப்பதாக நம்புகிறான். கடவுளை நினைத்தால், வழிபட்டால் எல்லாம் கடவுள் தந்து விடுவார் என்ற நம்பிக்கையில் இருக்கிறார்கள். அந்த நம்பிக்கை அவர்களுக்கு பலன் தருமா என்றால் அது நிச்சயமாக இல்லை. அது வெறும் நம்பிக்கை தான். பலர் மூட நம்பிக்கை என்பார்கள், நம்பிக்கை என்பார்கள். ரெண்டுக்கும் எந்த விதமான வேறுபாடும் இல்லை. ஏன் இல்லை என்றால், நீ நினைப்பது போல் நடப்பதில்லை, நீ நடந்தது போலும் நினைப்பதில்லை. இது எல்லாம் வெறும் மனதிலே ஏற்பட்ட ஒரு குழப்பங்கள் தான், தெளிவற்ற குழப்பங்கள் தான்.
அந்த குழப்பத்தில்தான் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான், உழன்று கொண்டிருக்கிறான். ஒரு காலத்தில் இந்த பூமி தட்டையாக இருக்கிறது, நாம் பார்ப்பதற்கு தட்டையாகத்தானே இருக்கிறது என்று சொன்னார்கள். ஆனால் இல்லை இல்லை இல்லை, இது பந்து வடிவத்தில் இருக்கிறது என்று சொன்னார்கள் கலீலியோ. இந்த பூமி தான் சூரியனை சுற்றி வருகிறது என்று அப்பொழுது இருந்த பாதிரிமார்கள் சொன்னார்கள். ஆனால் அல்ல அல்ல, அப்படி அல்ல. பூமிதான் சூரியனை சுற்றி வருகிறது, பூமிதான் சூரியனை சுற்றி வருகிறது. அதனால்தான் பருவகாலங்கள் ஏற்படுகின்றன என்பதெல்லாம் நிரூபிக்கப்பட்ட விஷயங்கள். இவ்வளவும் தாண்டியும் மனிதன் இன்னும் என்ன நினைக்கிறான் என்றால், கடவுள் இருப்பதாக நினைக்கிறான். பந்தை எடுத்து தூக்கி எறிந்தால் அது திரும்பி வருகிறது. அதுபோல வானத்தில் இருந்து மழை கீழே விழுகிறது, இடி சத்தம் கீழே விழுகிறது, ஒளி கீழே விழுகிறது. பலவிதமான விஷயங்கள் வானத்தில் இருந்து நமக்கு பூமிக்கு வருகிறது, விண்கற்கள் வருகின்றன. இப்படியெல்லாம் இருந்தாலும் இதையெல்லாம் பலர் ஏற்றுக்கொள்வதில்லை. காரணம், அவர்களிடம் இருக்கக்கூடிய நம்பிக்கை. அந்த நம்பிக்கை ஒரு வீணான நம்பிக்கை. பூமியை துளைத்தான், பாறை வந்தது, எண்ணெய் வந்தது, வைரம் வந்தது, கரி வந்தது. கரி நம் உடம்பிலே எரித்துவிட்டால் கடைசியாக மிஞ்சுவது எலும்பும் கரியும் தான். சதையெல்லாம் எரிந்துவிட்டால் கரிதான். அதனால்தான் பல பகுப்பாய்வு கரியை வைத்து செய்கின்றனர் விஞ்ஞானிகள். இதெல்லாம் எதற்கு நான் சொல்கிறேன் என்றால், தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான். நீங்கள் எல்லாம் கவனமாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பூமியிலே என்ன நடக்கிறது, பிரபஞ்சத்திலே என்ன நடக்கிறது, பால்வெளியில் என்ன நடக்கிறது, இதையெல்லாம் தெரிந்து கொண்டால்தான் உங்களுக்கு அதை பற்றி சரியான புரிதல் கிடைக்கும். இன்று நாம் எல்லாம் நவீன காலத்தில் இருக்கிறோம். அணுவை வைத்துத்தான் உலகமே இயங்குகிறது. சூரியனிடம் இருந்து வரக்கூடிய ஒளிகள் அணுக்கள் தான். நம் உடலில் தான் பல அணுக்கள் இருக்கின்றன, தாவரங்களில் பல அணுக்கள் இருக்கின்றன, ஒவ்வொரு விலங்கினிலும் அணுக்கள் இருக்கின்றன. அது அசைகின்றன, ஆடுகின்றன, ஓடுகின்றன. ஒரு அணுவை தனியாக பிளந்து பார்த்தால் இதெல்லாம் தெரியும். வேதியியல் தெரிந்தவர்களுக்கு அது புரியும். வெறும் கதையை தெரிந்து கொள்பவர்களுக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது. அதனால்தான் படிக்க வேண்டும், படித்து தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இன்று நம்மால் ஒரு மொபைலில் வைத்துக்கொண்டு என்னால் ஒரு காணொளியை செய்ய முடிகிறது என்றால் அதற்கு காரணம் இந்த விஞ்ஞானம்தான், அணுக்கள் தான். நான் பேசுவதை அதை ஈர்த்து ஒரு ஸ்பீக்கர் மூலம் பதிவு செய்கிறது. திரும்பி அதையே வெளியே கொண்டு வரும்பொழுது அதிலிருந்து பேசிய பேச்சு வெளிவருகிறது. விந்தை அல்லவா? இங்கேயே இருந்து ஒரு விமானம் பறக்கிறது, காதில் விழுகிறது, அதனுடைய வெளிச்சம் நம் கண்ணில் விழுகிறது. சூரியனிடம் இருந்து வெளிச்சம் வருகிறது, நிலவில் இருந்தும் வெளிச்சம் வருகிறது, பல நட்சத்திரங்களிலிருந்தும் ஒளி வருகிறது. அதற்கு காரணம் நமது கண்ணின் சக்தி, பார்வையின் சக்தி மிக மிக அதிகம். இதெல்லாம் நமக்கு ஆராய்ந்தால்தான் புரியும். ஆராய்ச்சி மூலம்தான் நமக்கு பல விஷயங்கள் தெரிய வந்துள்ளது. எனவே முயற்சி தான் திருவினையாக்கும். முயலுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள். படிப்பதினால் லாபம் உண்டா என்றால் உண்டு. தெரிந்து கொள்வோம், மற்றவர்களுக்கு
சொல்லிக் கொடுப்போம். அதுதான் நமது நோக்கமாக இருக்க வேண்டும். எனவே நண்பர்களே, இந்த பதிவு 10 நிமிடங்கள் கடந்து செல்கிறது. அதை நீங்கள் முழுவதுமாக கேட்க வேண்டும். கேட்டு இதில் ஏதாவது தவறு இருந்தால் அதை நீங்கள் சொல்லலாம். உங்கள் கருத்துக்களை நான் பெருமதிப்போடு அதை காண்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் எனக்கு நல்ல தெளிவு கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். எனவே நண்பர்களே, இந்த பதிவை நான் நிறைவு செய்வதற்கு முன்பு உங்களுக்கு இரவு வணக்கம் சொல்லி முற்று செய்கிறேன். இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே. கென்னடி ஸ்கொயர் திருவிக நகரில் இருந்து இதை நான் பேசி வருகிறேன்.